லார்ட். இயேசுவை சிலுவையில் அறைந்துட்டாங்க. இயேசு மரித்துட்டாரு. அந்த இயேசுடைய சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சரீரத்தை நான் பார்க்க போகிறேன், அந்த சரீரத்துக்கு நான் சுகந்த வர்க்கம் இட போகிறேன் அப்படின்னு நினச்சிதான் மரியாள் அதிகாலையில் அதிக இருட்டோடே கல்லறை இடத்திற்கு போனாங்களாம். ஆனால் அங்கு மரியாள் பார்த்தது மரித்து போயிருந்த இயேசுடைய சரீரத்தை அல்ல. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை மரியாள் பார்த்தாங்க. மரித்த இயேசுவின் சரீரத்தை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைச்சு அந்த மைண்ட் செட்டோட அந்த தாட்டோட தான் மரியாள் போனாங்க. ஆனா அங்கு அவங்க நினைத்ததற்கும் மேலாக இயேசு தம்மை வெளிப்படுத்தினாராம். அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு இப்படிதான் வெளிப்பட போறாரு, இந்த விதத்துல தான் அற்புதம் செய்ய போறாரு, இந்த விதத்துல தான் இயேசு என்னுடைய காரியங்கள்ல அசைவாட போகிறார், மூவ் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்ல ஒரு தாட்ல இருக்கலாம். ஆனா வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். Amen. We are going to see the resurrected Jesus in our life. உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம், நம்ம அனுபவிக்க போகிறோம். Amen. நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அவரை முழு மனதோடு விசுவாசிக்கிறது தான். ஏன்னா மரியாள் போய் சொல்லும் போது சில பேர் அவிசுவாசமா இருந்தாங்களாம், அதை நம்பலையா. இயேசு அந்த அவிசுவாசத்தை கடிந்து கொண்டாரு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில at all areas of my life நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல நான் இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்க போகிறேன். இதுவரை நான் பார்க்காத விதத்துல, மகிமையான விதத்துல நான் இயேசுவை பார்க்க போகிறேன். இதை நம்ம முழு மனதோடு விசுவாசிக்கும் போது அவருடைய நாமத்திற்கு சாட்சியா கர்த்தர் நம்மை நிறுத்துவார். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.